ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பானிபூரியோடைய பூரி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். ரவை தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா மைதா 1 டீஸ்பூன். ஏன்னா மைதா கம்மியாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், இல்லைனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க எல்லாத்தையுமே, ஏன்னா அப்போ தான் உப்புன்னு எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எப்போவுமே கரெக்டாக ஊற்றணும். பதம் கரெக்டாக இருந்தால் தான் அது கெட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இல்லை பூரி மாவு மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சாஃப்டாக வந்துடும், அப்புறம் கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இது நல்லா இது பண்ணிட்டோன்னே இதை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி நல்லா பிழிஞ்சு ஒரு காட்டன் துணியில் காய வச்சுடுங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா எடுத்து அதை கொஞ்சம் நேரம் நல்லா திரும்பியும் நல்லா டிஷ்ஷன் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சிருங்க. இதுக்கப்புறமா அது 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டை இதில் போட்டு நல்லா தேய்க்கணும். அதுக்கு முன்னாடி மைதாவை போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டமாக வரும். ஸோ நம்ம இப்போ மைதா போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து நல்லா ரோல் பண்ணி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சோடனே அதே மாதிரி நம்ம பூரி பண்ணுறப்ப என்ன நினச்சிருப்போம்னா நல்லா தின்னாக இல்லாமல் நல்லா பெருசாக இருந்தால் தான் திக்காக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா அது கிறிஸ்பியாகவே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் அது சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்க பட்சத்தில் தான் அது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அது கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நான் கட் பண்ணேன்னா பூரி அப்போ தான் இப்போ நான் பானிபூரி சாப்பிட்றது அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா பிடிக்குன்றதுனால அப்படி கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தின்னாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா அதை எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூரியை போட்டு எடுக்கணும். பூரி புஃபணும் அப்படின்னா நல்லா புஃப்னு வரணும்னா அதை போட்டோடனே ஒரு தாட்டி கொஞ்சம் அமுத்திக்கோங்க. அமுத்திட்டோடனே நல்லா பஃப்னு வரும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ்ட் ஆன மாதிரி தெரியும் நம்மளுக்கு இது, பட் அது ரோஸ்ட் ஆகிருக்கு. அது நல்லா கலர் வரணும். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே நம்ம பூரி கடையிலலாம் பார்க்குறோம்ல, பானிபூரி கடையில் அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே தான் நம்ம அதை எடுக்கணும். எடுத்தால் தான் அது ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 days ஆச்சு அது நல்லா கெட்டு போகாமல் கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதனால் அப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வறுத்துட்டே இருக்கிறப்போ அந்த ப்ரௌன் கலரில் வந்தோடனே தான் நான் எடுத்திருப்பேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மசாலா பூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூரி எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கலர் பாருங்கள், இந்த கலரில் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம பூரி எடுத்துருக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஆஹா, செம கிறிஸ்பியாக இருக்கே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.